ஓம் சாந்தி. நாம் பிரம்ம பாபாவினுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்குறோம். நேத்தி பாபா உடைய சிறப்பு அம்சம் நிச்சய புத்தி மற்றும் கவலையற்ற ராஜா, அது பார்த்தோம். இன்னைக்கு சதா ஏகாந்த விருப்பம் உடையவராக இருப்பதுடன் கூடவே அனைவருடனும் இனிமையாக பழகுதல். இதில் பிரம்ம பாபா எப்பொழுதுமே ஏகாந்தத்தில் இருந்து ஞான சிந்தனையிலும் பரமாத்மாவனுடைய அன்பிலும் சதா மூழ்கி இருந்தாங்க. ஆகையினால அவரால் ஆன்மீக நிலையில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க முடிஞ்சது. ஆகையினால ஆன்மீகத்தின் மீது தொடர்ந்து கவர்ச்சி இருந்தது. யார் பிரம்ம பாபாவுக்கு முன்னாடி போனாலும் பிரம்ம பாபா பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி இருப்பதை உணர முடிந்தது. அவர் குழந்தைகளுக்கு அனைத்து சம்பந்தங்களுடைய அனுபவத்தை செய்வித்தார். அதே மாதிரி நாமும் ஞானத்தை தனிமையில் சிந்தனை செய்யணும். அதே நேரத்தில் அனைவருடனும் இனிமையாக பழகும் தன்மையும் வேணும். எப்படி பலரோடு வெளிமுகத்தில் வர்றது ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி தனிமையில் ஏகாந்தத்தை அனுபவம் செய்யவும் விருப்பம் வேணும். இதுக்காக அந்தர்முகியாகக்கூடிய பயிற்சி செய்யணும். இதுக்காக நாம் லௌகிக குடும்பத்தோடு அல்லது அலௌகிக குடும்பத்தோடு இருந்தாலுமே சேவையினுடைய நோக்கத்தோடு ஏகாந்தத்தில் இருந்து ஒருவருடைய நினைவில் ஆழத்தில் போகணும். ஏகாந்த வாசி அப்படின்னா பாபாவின் ஏதேனும் சக்திசாலியான குணம் அல்லது சக்திசாலியான செயலினுடைய ஆழத்தில் மூழ்கி இருப்பது, அதாவது ஒரு சக்திசாலியான ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பது. சாக்கார பிரம்ம பாபா சேவையிலேயே இருந்தாலும் சேவை செய்திகளை கேட்டுக்கிட்டே இருந்தவாறு ஏகாந்தவாசி ஆயிடுவாங்க. 1 மணி நேர செய்தியை கூட 5 நிமிஷத்தில் சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை குஷிப்படுத்துவதோடு இல்லாமல் ஏகாந்தவாசி அனுபவத்தையும் செய்வித்தார். இதுதான் ஏகாந்தத்தை விரும்பக்கூடிய நிலை மற்றும் இனிமையாக பழகுதல். இதே மாதிரி பிரம்மபாபாவை பின்பற்றி விஸ்தாரத்தை சாரமாக்கும் அபியாசம் செய்யணும். எப்படி நாம் அனைத்து மரியாதைகளையும் கடைபிடிப்பது அவசியம் அப்படின்னு நினைக்கிறோம். அது சுய முன்னேற்றத்திற்காகவும் சேவையில் வெற்றி அடையவும் சேவை மையத்தின் சூழ்நிலைக்காகவும் ஏகாந்தத்தில் இருப்பதற்கு ஆர்வம் காட்டணும். அதுக்காக மனமும் நேரத்தை ஒதுக்கணும். மனம் புத்தியை ஒருநிலைப்படுத்தி சக்திசாலியான நிலையில் ஏகாந்தத்தில் இருங்க. ஏகாந்தத்தில் இருந்தாலும் உங்கள் முகமலர்ச்சி மறையக்கூடாது, அதாவது ரமணிகரம் இருக்கணும். ரெண்டுமே சமமாக ஒரே அளவு இருக்கணும். மற்றவங்களோடு இனிமையான இயல்போடு இருப்பது அப்படின்னா மற்றவங்களுடைய தொடர்பில் வரும்போது அவங்களுடைய சமஸ்காரம் அவங்களுடைய சுபாவத்தை ஞானத்தினுடைய ஆதாரத்தில் புரிஞ்சிக்கணும். ஏகாந்தத்தை விரும்புறது அப்படின்னா மற்றவர்களுடைய தொடர்பில் வரக்கூடாது அப்படி கிடையாது. ஒன்று புயல் வேகமாக வெளிப்படுத்துவதும் இன்னொன்று அமைதியாய் பதுங்கி கிடப்பதும் கூடாது. ரெண்டும் சமமாக இருக்கணும். அதாவது ரமணிகரம் ஏகாந்தம் இரண்டும் சமமாக இருக்கணும். நாம் தொலைதூர பயணம் செய்யணும்னா, அதாவது நம்ம இனிமையான வீட்டிற்கு போக விஸ்தாரத்திலேருந்து புள்ளியாகி ஏகாந்த வாசியாகக்கூடிய பயிற்சி செய்யணும். இதுக்காக தயாராகக்கூடிய சக்தி, பவர் டு பேக்கப், மற்றும் ஒருங்கிணைக்கும் சக்தி, பவர் டு அகாமடேட், இது ரெண்டும் வேணும். தன்னை டபுள் லைட் அப்படின்னு பறக்கக்கூடிய ஆசனத்தில் ஏகாந்தவாசியாகி செல்லணும். அனைவரையும் இனிமையானவராக ஆக்கி மற்றவர்களையும் சேவைக்கு நிமித்தமாக ஆக்கணும். சேவைக்கான புதிய திட்டங்களை தீட்டணும். ஆனால் ஏதேனும் சுய பந்தனம்
காரணமாக மூளையில் முடங்கி கிடக்கக்கூடாது. ஏகாந்த விரும்ப ஆகி மனம் புத்தியை திடமான எண்ணத்தோடு ஒருநிலைப்படுத்துறது தான் உண்மையான தபஸ்யம். உண்மையான தபஸ்யம் அப்படின்னா மனம் புத்தியை திடமான எண்ணத்தோடு ஒருநிலைப்படுத்தணும். அப்போது வீண் எண்ணங்கள் எல்லாம் முடிக்கணும். தபஸ்யம் அப்படின்னா வீண் எண்ணங்கள்லாம் முடிக்கிறது. இதை முடித்தால்தான் அந்த சம்பூர்ணத்தன்மையை நம்ம அடைய முடியும். ஏகாந்தத்தை விரும்புவோராகி உங்களுடைய பலவீனங்களை யோகா அக்னியில் எரிச்சிடணும். ஏகாந்த விரும்பியாகி உங்களுடைய ஸ்திதியை நிரந்தரமானவைகளாக ஆக்குங்க. உங்களுடைய புத்தி யோகத்தை மற்ற அனைத்து திசைகளில் இருந்து துண்டிக்கணும். ஏகாந்த வாசியாகி சர்வ சம்பந்தங்களினுடைய இனிமையை ஒரு பாபா கிட்ட அனுபவம் செய்யணும். ஒருவர் தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்திதியில் இருப்போரே ஏக்ரஸ் மற்றும் ஒரு நிலையில் நிலைக்க முடியும். இத்தகைய நிலையில் எப்பொழுதும் உறுதியாக மனதை ஒருமுகப்படுத்துவது அப்படின்னா ஒரே ஒருவரினுடைய எண்ணத்தில் நிலைத்து அவரினுடைய அன்பிலேயே மூழ்குவது. உங்களை சுற்றி 4 புறங்களிலும் சீற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒரு பரமாத்மாவுடைய நினைவில் அவருடைய அனுபவத்தில் ஆழ்ந்திருக்கணும். இதற்கா சுய முயற்சியில் ஈடுபடுங்க. நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் எப்போல்லாம் சமயம் கிடைக்குமோ அப்பெல்லாம் பயிற்சி செஞ்சு பயனடையதாக ஆக்கணும். சுயத்துக்காக முயற்சி செய்வதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்மை சுற்றிலும் மோசமான சூழ்நிலை இருந்தாலும் தந்தையினுடைய நினைவில் மூழ்கி இருப்பதே ஏகாந்தத்தில் நிலைத்திருப்பது. ஏகாந்த விரும்பியாக இருந்தால் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியில் ஈடுபட முடியும். இத்தகைய ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை நீண்ட நாள் செய்யும் பொழுது 2 முக்கியமான சக்தி அடைய முடியும். அதாவது பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி. இந்த 2 விசேஷ சக்திகளும் அலௌகிக பரிவாரத்துடனோ அல்லது மற்றவர்களுடனோ ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் முடிப்பதற்கு கருவியாக இருக்கும். எண்ணங்களினுடைய சக்தியை சுத்தமாகவும் சிரேஷ்டமானதாகவும் உருவாக்க ஏகாந்தத்தை விரும்புபவர்களாக ஆகணும். எந்த அளவு தனிமையை விரும்புகிறோமோ அந்த அளவு எண்ணம் சுத்தமாகவும் சிரேஷ்டமானதாகவும் மாறும். தூய்மையான எண்ணங்களுடைய சக்தினால ஒவ்வொரு காரியமும் எளிதில் வெற்றி ஆகும். தனிமை அப்படின்னா எல்லார்கிட்ட இருந்தும் விலகி போகிறது கிடையாது. பரமாத்மா ஒருவனுடைய நினைவில் இருப்பது தான் தனிமை. அப்போ உண்மையான சொரூபத்தின் மூலம் அமைதி சக்தியை அதிகரிக்கணும். பிரம்மபாபா ஏகாந்தத்தை விரும்புவராக இருந்ததால் அவரால் எப்பொழுதுமே உள்முகமாக நிலைத்திருக்க முடிஞ்சது. அதனால அவரால் என்னைக்கும் அமைதி கடலிலும் சுக கடலிலும் மூழ்கி இருக்க முடிஞ்சது. அவர் மற்றவங்களுக்கு அமைதி மற்றும் சுகத்தினுடைய அனுபவத்தை தன்னுடைய தூய்மையான எண்ணங்கள், அதிர்வுகள், நடத்தை, பேச்சு மற்றும் தொடர்பின் மூலம் அளித்தார். இதே மாதிரி நம்ம தந்தையை பின்பற்றணும். புறநோக்கு பார்வையினை முடிக்கிறதுக்கு ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நோக்கம் வைக்கணும். எந்த அளவு ஏகாந்தம் மற்றும் அகநோக்கில் இருக்க முடியுமோ அந்த அளவு புறநோக்குகளால் ஏற்படக்கூடிய கணக்குகள்லாம் முடிஞ்சு போயிடும். இதன் மூலம் பந்தனங்களில் இருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்ய முடியும். ஏகாந்தத்தை விரும்புறது அப்படின்னா அகநோக்கியாக இருப்பது. எந்த அளவு தனிமையில் இருக்கீங்களோ அந்த அளவு உங்களின் மன சிந்தனை சக்தி அதிகரிக்கும். ஆகையினால மாயையிலிருந்தும் தடையில் இருந்தும் பாதுகாப்பாக இருக்க முடியும். மோசமான சூழ்நிலையில் இருந்தும் பாதுகாப்பாக இருக்கலாம். ஸ்தூலமான விஷயங்களுக்கு திட்டம் தீட்டுவது மாதிரி ஏகாந்தத்தில் இருக்கவும் திட்டம் தீட்டணும்.
அமிர்த வேலையின் போது ஏகாந்தத்தில் இருக்க விசேஷ பயிற்சி செய்யணும். ஏகாந்தத்தில் இருக்கும்போது எந்த நிலை விருப்பமோ அதில் ஒரு நொடியில் நிலைச்சிருங்க. இந்த பயிற்சியை பரிஸ்தான் நிலையில் அனுபவம் செஞ்சு மற்றவங்களுக்கு அவ்யக்த நிலையினுடைய அனுபவத்தை கொடுங்க. ஒரு நொடி இந்த நிலையில் நிலைத்திருப்பதும் கூட தனக்கும் மற்றவங்களுக்கும் ஏராளமான பலனை கொடுக்கும். பிரம்மபாபா ஏகாந்தத்தில் இருந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியினுடைய சக்தியை அடைந்து பிற பாதிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு தானம் கொடுத்தாங்க. அவர் முழு உலகத்துக்கும் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக இருந்தாங்க. சாட்சாத்கார மூர்த்தியாகி அலைபாயும் ஆத்மாக்களுக்கு இலக்கணை கொடுத்தாங்க. இதே மாதிரி நாமும் தந்தையை பின்பற்றணும். பிரம்ம பாபாவினுடைய சிறப்பு அம்சத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்தது, ஏகாந்த விருப்பம் உடையவராக இருந்தாலும் இனிமையாக பழகணும். அப்போ இந்த ஏகாந்தத்தினால எண்ணம் சுத்தமாகுது, சிரேஷ்டமாக மாறுது, பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்ய முடியுது. அமைதி சக்தியை பெற்று பாதிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு தானம் கொடுத்து லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகவும் நிலைச்சிருக்க முடியும். சாட்சாத்கார மூர்த்தியாகி அலைப்பாயக்கூடிய ஆத்மாக்களுக்கு இலக்கணை அளிக்க முடியும். இதனால 2 சக்திகள், இந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி, இதனால பகுத்தறியும் சக்தியும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் அடைந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுக்க முடியும். அப்ப விஸ்தாரத்தை சாரமாக்கக்கூடிய அபியாசம் செய்கிறோம். பிரம்ம பாபா மாதிரியே நாமும் பிரம்ம பாபாவை பின்பற்றி பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலையில நிலைச்சி அவனுடைய அன்புலேயே மூழ்கணும். ஏதாவது ஒரு குணம், ஏதாவது ஒரு செயலின் ஆழத்தில் மூழ்கி சக்திசாலியான ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கணும். ரமணிகரம் மற்றும் ஏகாந்தம் சமமாக இருக்கணும். நாமும் பிரம்ம பாபா மாதிரியே ஏகாந்த விருப்பமுடையவராகி அனைவருடனும் இனிமையாக பழகுவோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.